Hi friends, வணக்கம். வெல்கம் டு நேத்ரா த்ரெட். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கியூட் பவு தாங்க பண்ண போறோம். இது வந்து நீங்க எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் கிளிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஏதாவது பேக் பண்ணுறீங்கன்னா அந்த பேக்கில் கூட வெளியில் வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. சிம்பிளாக பண்ணிடலாம். இந்த பவு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஹேர் கிளிப்பில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஹேர் கிளிப் வந்து பிளெயினாகவே நமக்கு ஷாப்பில் கிடைக்கும். அந்த மாதிரி வாங்கிட்டு இந்த மாதிரி பவு செஞ்சு கூட அதில் அட்டாச் பண்ணிக்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் இந்த பவு பண்ணுறதுக்கு வந்து 2mm ஹூக் சைஸ் ஃபாலோ பண்ணியிருக்கேங்க. பிங்க் கலர் யான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். செயின்ஸு ஸ்டிச்சஸ் எல்லாமே எப்படி போடணும்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லிப் நாட் போட்டதுக்கப்புறமா மொத்தம் 25 செயின் போட்டுக்கணுங்க. இப்போ 25 செயின்ஸ் போட்டுக்கலாம். ஒரு செயின் போட்டுட்டேன். இப்போ ரெண்டாவது போடுறேன். 2 3 இந்த மாதிரி 25 செயின் போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு 25 செயின் போட்டுட்டேன். ஒருக்கா டபுள் செக் பண்ணிக்கோங்க. 25 செயின் போட்டிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எப்பயுமே செயினோட ஃப்ரண்ட் சைடில் தாங்க ஒர்க் பண்ணுவோம். இப்போ அந்த செயின் அப்படியே திருப்பி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பின்னாடி இருக்குங்க. இதில் தாங்க நம்ம வந்து இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். அப்போ அந்த பவ்வோட ஷேப் வந்து கொஞ்சம் பெர்ஃபெக்டாக அழகாக இருக்கும். அதுக்காக தான் பின்னாடி திருப்பி பார்த்திங்கன்னா ஒரே அந்த செயினுக்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நூல் மட்டும் இந்த மாதிரி எலும்பி இருக்கும். அந்த தெரியுதா? அதுதான். அதில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதில் கொடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷட் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு சிங்கிள் க்ரோஷட் போட்டதுக்கப்புறம் அடுத்து இருக்கிற செயின்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷட் போட்டுக்கோங்க. அதாவது செயினோட பேக் சைடில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நான் ஃபுல்லாகவே. இப்போ அடுத்து இருக்கிற செயினில் பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷட் போடணுங்க. ஹாஃப் டபுள் க்ரோஷட் எப்படி போடுவோம்? ஹூக்கு மேலே ஒரு வாட்டி நூல் சுற்றிட்டு அந்த செயினில் ஹூக்கை விட்டு அந்த யானை எடுக்கணும். ஹூக்கு மேலே 3 லூப் இருக்கும். 3ஐயுமே சேர்த்து அப்படியே எடுத்துடணும். இதுதான் ஹாஃப் டபுள் க்ரோஷட். இதே மாதிரி அடுத்து இருக்கிற செயின்லேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷட் போட்டுக்கோங்க. இப்போ அதுக்கு அடுத்து இருக்கிற 4 செயினில் டபுள் க்ரோஷட் போடணுங்க. டபுள் க்ரோஷட் போட்டுக்கோங்க அடுத்து இருக்கிற செயினில். மொத்தம் 4 டபுள் க்ரோஷட்டு. நான் ஃபஸ்ட்டு ஒன் தான் போடுறேன் இப்போ அடுத்த செயினில் ரெண்டாவது டபுள் க்ரோஷட் போட்டுக்கோங்க. அடுத்த செயினில் ஒரு டபுள் க்ரோஷட். அடுத்த செயினில் ஒரு டபுள் க்ரோஷட். இப்போ 4வது டபுள் க்ரோஷட் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்து வர 2 செயினில் ஹாஃப் டபுள் க்ரோஷட் போடணுங்க. ஸோ அடுத்த செயினில் ஹாஃப் டபுள் க்ரோஷட். அதுக்கு அடுத்த செயினில் இன்னொரு ஹாஃப் டபுள் க்ரோஷட். அதுக்கப்புறம் 4 சிங்கிள் க்ரோஷட் போடணுங்க. ஃபஸ்ட்டு செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷட் போட்டேன். இப்போ செகண்ட் செயினில் போடுறேன். இப்போ 3வது சிங்கிள் க்ரோஷட். கடைசி ஒன் 4வது சிங்கிள் க்ரோஷட் போட்டுட்டேன். இப்போ அடுத்து 2 ஹாஃப் டபுள் க்ரோஷட் போடணுங்க. ஃபஸ்ட்டு ஹாஃப் டபுள் போட்டுட்டேன். இப்போ செகண்ட் ஒன்.
போட்டுட்டேன். அதுக்கப்புறம் 4 டபுள் க்ரோஷெட், ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட். ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷெட்டு, இப்போ செகண்ட் ஒன், தேர்டு, லாஸ்ட் ஒன். 4 டபுள் க்ரோஷெட் போட்டுட்டேன். இப்போ 2 ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போடணுங்க. ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போட்டுட்டேன். இப்போ ரெண்டாவது ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போடுறேன். 2 ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போட்டேன். இப்போ 2 சிங்கிள் க்ரோஷெட். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக கடைசி வரைக்கும் போட்டுருவோம். இந்த மாதிரி தான் வரும். போட்டதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு செயின் போட்டு இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. இப்போ இந்த தெரியுதா செயின்ஸு, இதில் தாங்க நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது நம்ம போட்ட செயினை கணக்கு பண்ணக்கூடாது, சரியா? அதுக்கு அடுத்து இருக்கிற செயின்லேருந்து தான் ஒர்க் பண்ணணும். ஃபுல்லாகவே நான் வந்து பேக் லூப்பில் தாங்க ஒர்க் பண்ண போகிறேன். அதாவது அந்த செயினில் 2 நூல் தெரியுதா? கீழே இருக்கிறது ஃப்ரண்ட் லூப்புன்னு சொல்லுவாங்க, மேலே இருக்கிறது பேக் லூப்புன்னு சொல்லுவாங்கங்க. ஸோ அந்த ஃப்ரண்ட் லூப்பை விட்டுட்டு இந்த மாதிரி பேக் லூப்பில் மட்டும் கொடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்த பேக் லூப்பில் இன்னொரு சிங்கிள் க்ரோஷெட், 2 சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் 3வது பேக் லூப்பில் ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போடணும். அடுத்து இருக்கிற செயின்லேயும் பேக் லூப்பில் ஹாஃப் டபுள் க்ரோஷெட். இப்போ அடுத்து இருக்கிற 4 செயினில் ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட் போடணும். இந்த ரோ ஃபுல்லாகவே பேக் லூப்பில் மட்டும்தாங்க ஒர்க் பண்ணணும். 2வது டபுள் க்ரோஷெட் போடுறேன். இப்போ 3வது டபுள் க்ரோஷெட். அதாவது இதுக்கு முந்தின ரவுண்டு பண்ணோம்ல, அது அப்படியே தான் இந்த ரவுண்ட்லேயும் பண்ணுறோம், இந்த ரோலையும் பண்ணுறோம். ஆனால் என்ன, பேக் லூப்பில் ஒர்க் பண்ணணும், அவ்வளோதாங்க டிஃபரன்ஸு. இப்போ 4 டபுள் க்ரோஷெட் போட்டதுக்கப்புறமா 2 ஹாஃப் டபுள் க்ரோஷெட். ஒவ்வொரு செயின்லேயுமே ஒவ்வொன்று தாங்க பண்ணணும். இப்போது 2 ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி பார்த்திங்கன்னா 2 சிங்கிள் க்ரோஷெட். திருப்பி அடுத்து 2 சிங்கிள் க்ரோஷெட். இப்போ ஒரு லீஃப் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இப்போ திருப்பி முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 2 சிங்கிள் க்ரோஷெட் போட்டதுக்கப்புறமா 2 ஹாஃப் டபுள் க்ரோஷெட். 4 டபுள் க்ரோஷெட். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஒரு இடத்துல ஸ்கிப் பண்ணாலுமே இது கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. ஸோ கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். நாலு டபுள் க்ரோஷெட் போட்டதுக்கப்புறமா 2 ஹாஃப் டபுள். அடுத்து 2 சிங்கிள் க்ரோஷெட். அவ்வளோதான். இப்போ இதை வந்து ஒரே ஒரு நாட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போது இந்த மாதிரி வச்சு தான் இதை வந்து ஸ்டிச் பண்ணணும். நம்ம அந்த பவுலில் கீழே இருக்கிற அந்த இது 2 பண்ணிவிட்டு எப்படி அதில் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கிறத நான் வந்து சொல்கிறேன். அதே மாதிரி ஸ்லிப் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 11 செயின் போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11 செயின் போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயும் பின்னாடி தான் நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். அதனால் இந்த செயின்ஸை அப்படி பின்னாடி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு பார்த்திங்கன்னா தெரிகிற ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயின்லேருந்து தான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிற 5 செயினில் ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட் போடணுங்க. மொதல் செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு, இந்த தெரியுதுல, இந்த செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற செயினில் தான் நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். அதாவது 5 டபுள் க்ரோஷெட் போடணும். ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட் தாங்க போடணும். இப்போ நான் டபுள் க்ரோஷெட் போட்டுட்ருக்கேன்.
போட்டுட்டேன். இப்போ 2வது ஒன் போடுறேன். இப்போ 3வது டபுள் க்ரோஷெட். இப்போ 4வது. இப்போ கடைசி ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டுக்கலாம். 5 டபுள் க்ரோஷெட் போட்டதுக்கு அப்புறமா 2 ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போடணுங்க. ஃபஸ்ட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷெட் நான் வந்து போடுறேன். இப்போ ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போட்டேன். இப்போ அடுத்து ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போடுறேன். இப்போ அதுக்கு அடுத்து 2 செயின் இருக்குங்க. ஒரு செயினில் சிங்கிள் க்ரோஷெட் போடணும், ஒரு சிங்கிள் க்ரோஷெட். அதுக்கு அடுத்து கடைசியாக இருக்கிற செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அந்த யான் எடுத்து அப்படி இது வழியாகவும் எடுத்துருங்க. இப்போ ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி இன்னொன்றும் செஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த 2யும் அந்த பவுலில் சென்டரில் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இந்த 2 பக்கமும் வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வச்சு காமிக்கிறேன்ல, இந்த மாதிரி வச்சு தைச்சிக்கோங்க. இதை அப்படி உள்ளே வச்சுட்டு நல்லா தைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பிங்க் யான் எடுத்துகிட்டு கொஞ்சமாக விட்டுட்டு இந்த மாதிரி சென்டரில் நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க. அப்போ தான் அந்த பவ்வோட ஷேப் வந்து பெர்ஃபெக்டாக வரும். கொஞ்சம் யான் விட்டு சுற்றுனீங்கன்னா கடைசியாக முடிச்சு போடுறதுக்கு நம்ம அந்த கொஞ்சம் விட்டோம்ல, அந்த யானோட வச்சு டைட்டாக முடிச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் பண்ணணும். அப்புறம் அந்த இதை முடிச்சு போட்டு கட் பண்ணதுக்கப்புறமா எல்லா யான்ஸையுமே நீங்கள் உள்ளே தெரியாத மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு பெர்ஃபெக்டாக பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பவ் வந்து ரெடி ஆகிடும். நான் இதை ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். இங்கே பாருங்கள், நம்மளோட பவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இது வந்து பர்த்டே வருது பசங்களுக்கு அப்படின்னா ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு நல்ல யூஸ் ஆகுங்க. பொம்பளை பிள்ளைங்களுக்குலாம் இந்த மாதிரி நம்ம கையாலேயே அழகாக இந்த மாதிரி செஞ்சு அந்த ஹேர் கிளிப்பில் ஒட்டி மாட்டி விடுறதே ஒரு தனி சந்தோஷம்தான். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வேறு ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.